Good afternoon, students. Today we'll see the current affairs analysis dated October 30th and October 31st. So first news on the United Nations Environment Program, they have released a report called as Emission Gap Report. So 2021 Emission Gap Report release பண்ணிருக்காங்க. So 2021 Emission Gap Report அப்படின்னா so இப்போ 2030க்கு world countries having targets, that is INDC, intentionally nationally determined contribution. So இல்லைன்னா nationally determined contribution towards Paris climate change agreement. என்ன அப்படின்னா கார்பன் எமிஷனை குறைக்கிறதுக்கான டார்கெட்ஸ். ஸோ இந்தியாவும் 33% to 35 வச்சுருக்கோம் 2030க்குள்ளாடி. வி ஹவ் டு கோ பை தட். ஸோ இந்த எமிஷன்ஸ் வந்து டார்கெட்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து எந்த அளவுக்கு எமிஷன் கேப்பை குறைக்குது அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் இந்த ரிப்போர்ட். இப்போ 2030 வி ஆர் கோயிங் டு டூ சம் டார்கெட்ஸ் இல்லையா, அச்சீவ் பண்ணுறது நம்ம இலக்குகளை வச்சுருக்கோம். அதில் இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இப்போது இப்படியே போனாங்க அப்படின்னா அந்த கேப் வந்து லைக் வெதர் தே கேன் மீட் த டார்கெட் அப்படின்றது. ஸோ அதுக்கான ஒரு கேப் ரிப்போர்ட் தான் இந்த எமிஷன் கேப் ரிப்போர்ட். இப்போ இந்த ரிலீஸ் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்டில் என்ன சொல்லுது அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது பிகாஸ் ஆஃப் திஸ் பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸ். வெஹிக்கிள்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஷட் டவுனில் இருந்துச்சுல 5.4% டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது. ஆனால் திருப்பியும் ரீபவுன்ஸ் ஆகுது பிகாஸ் ஆஃப் நார்மலைசேஷன், லாக்டவுன்லாம் போனதுக்கு பிறகு. ஸோ தென் க்ரீன் ஹவுஸ் கேஸஸில் தேர் இஸ் அன் இன்க்ரீஸ். கார்பன் டை ஆக்சைடு இஸ் அ பார்ட், ஆனால் கார்பன் டை ஆக்சைடு வந்து கம்மியாகுது, திருப்பி ரீபவுன்ஸ் ஆகுது பிகாஸ் ஆஃப் திஸ் ஓப்பனிங் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ் மூவ்மெண்ட்ஸ் ஆரம்பித்ததுனால. க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நார்மலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது பிகாஸ் ஆஃப் மீத்தேன் எக்ஸெட்ரா. தென் என்டிசியோட டார்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2030க்கு, தட் இஸ் நேஷ்னலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷனில் 2030க்கான டார்கெட்ஸ் இப்போது அச்சீவ் பண்ணுறது எவ்வளோன்னா, ஒரு G20 கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 7 countries are out the track, which means லைக் ஒரு 13 countries தான் கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணி அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க இம்ப்ளிமெண்டேஷனில் ப்ராசஸில். மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே தே ஆர் அவுட் சைட். 7 countries வந்து அவுட் த ட்ராக். இதே நிலைமைக்கு போனோம் அப்படின்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய டார்கெட் மீட் பண்ணுறது 7%, விச் மீன்ஸ் எமிஷன்ஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறது. இதே லைக் நம்ம 30% ரிடக்ஷன் பண்ணாதான் we can keep the like heat temperature by 2 degrees centigrade. புரியுதா? அதே இது 50% நம்ம ரிடக்ஷன் பண்ணாதான் we can keep our like heat by 1.5. இதுதான் பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்டோட டார்கெட் 2100ல். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அளவில் போனோம் அப்படின்னா we will go by 2.7%, 7 degree centigrade அப்படின்றது இந்த எமிஷன் கேப். ஸோ எமிஷன் கேப் வந்து நிறைய இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ we are not meeting the targets அப்படின்றத இந்த ஆர்டிகிள் சொல்லுது. இப்போ நம்ம மீட் பண்ணக்கூடிய only 7% of the targets. இப்போ கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் இல்லைன்னா க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸோட லெவல்ஸ் வந்து நம்ம கம்மி பண்ணுறது 7% தான் இப்போ நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் மூலமாக. ஆனால் 30% நம்ம ரிடக்ஷன் பண்ணால் தான் we can go by 2 degree centigrade. 50% நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா we will go by 1.5 degree centigrade. 2.7 degree centigrade இப்போ இருக்கக்கூடிய லெவலில் போனோம் அப்படின்னா we will reach by 2100ல். இதே இது நம்ம நெட் ஜீரோ கண்ட்ரிஸ், நெட் ஜீரோ கார்பன் வந்து கிட்டத்தட்ட 50 கண்ட்ரிஸ்க்கு மேலே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் சவுதி அரேபியா ரீசென்ட்லி அனௌன்ஸ், சைனா, இந்தியா வந்து 2070 போகும்ன்றாங்க, இன்னும் நம்ம சொல்லலை அது. ஸோ அப்படி போனோம் அப்படின்னா இப்போ இருக்க 50 கண்ட்ரிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா we will meet 2.2 degree centigrade டார்கெட்ஸை வந்து மீட் பண்ணுறது நெட் ஜீரோ போனாலே. புரிஞ்சுதா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் அபவுட் தி எமிஷன் கேப் ரிப்போர்ட்ஸ். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கிள். ரிப்போர்ட்ஸ் படிக்கும்போது யார் ரிலீஸ் பண்ணுறாங்க, இந்தியாவோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ தட்ஸ் ஆல். UNEP you people know 1972 it was started. ஸோ என்வாயர்மெண்ட் டிஸ்கஷனுக்கான ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ் மூலமாக இதில் உருவாக்குறாங்க. ஸோ எமிஷன் கேப் ரிப்போர்ட், அப்புறம் அடாப்ஷன் கேப் ரிப்போர்ட் இப்போ ரீசெண்டாக கூட நம்ம பார்த்தோம். I hope in September month we studied. Okay, go and search. The videos are available. So
ஸோ அடாப்ஷன் கேப் ரிப்போர்ட், அப்புறம் குளோபல் என்வாயர்மெண்ட் அவுட்லுக், இதுவும் ரீசெண்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், இப்போ தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் ஹேவ் டு நோ. ஸோ தட்ஸ் ஆல். தென் செகண்ட் நியூஸ் வந்து there's a என்சிஆர்பியோட டேட்டா. என்சிஆர்பினா நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ. National Crime Records Bureau started in 1984, 1986. National Crime Records Bureau, 1986, under the Ministry of Home Affairs. இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, இப்போ இந்தியா ஃபுல்லாக ஃபைல் பண்ணக்கூடிய கேசஸ், ஆக்சிடென்ட்ஸ், டெத், சூசைட் டெத்து, இதெல்லாமே வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. லைக் இன்க்ளூடிங் ரேப் கேசஸ், சைல்டு அப்யூஸ், எக்ஸெட்ரா. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறது தான் இவங்களோட வேலை. ஸோ அண்ட் தென் தே வில் ரிலீஸ் அ ரிப்போர்ட் அக்கார்டிங் டு இயர்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்தியாவோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, சூசைட் டெத் எவ்வளோ இருக்குது, ஆக்சிடென்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ அந்த மாதிரியான கேட்டகரி. ஸோ இப்போ சூசைட்ஸ் அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஆக்சிடென்ட்ஸ் கம்மியாக இருக்குது 2019-20. அதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரியும். வெஹிக்கிள் மூவ்மெண்ட்ஸ் இல்லை. இது வரைக்கும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இட் வாஸ் லெஸ். இன்னைக்குள்ள நியூஸ் பேப்பரில் இருக்குது ரொம்ப லெஸ் அப்படின்ற ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ இந்த நியூஸில் நம்ம கவர் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, தெர் இஸ் அ ரைஸ் இன் சூசைட்ஸ், 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இயருக்கு மட்டும் 1,53,052 people died because of suicide. இதை இப்போ வேறு பிரிச்சிருக்காங்க. என்சிஆர்பியோட டேட்டா வந்து இப்போ ரொம்ப டெத் அதிகமாக இருக்கிறனால என்னென்ன லைக் கேட்டகரி பீப்புள் வந்து சூசைட்ஸ் அதிகமாக பண்ணுறாங்கன்றதை பிரிக்கிறதுக்கு ஹேவிங் 9 கேட்டகரி. தட் இஸ் டெய்லி வேஜ் ஏர்னர். தினசரி அந்த சார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பிடிஎஃப் ஷோ த பிடிஎஃப். ஸோ ப்ரொஃபஷன் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சூசைட்ஸ் டூரிங் 2020. இது லாக்டவுன் டைம் பீரியடில், இன்னும் லாக்டவுனுக்கான இம்பேக்ட் இன்னும் வரல. இது லாக்டவுன் டைம் பீரியடில் நடந்தது. ஸோ போஸ்ட் கோவிட் இன்னும் வரல. ஸோ ப்ரொஃபஷன் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், தட் இஸ் டெய்லி வேஜ் செக்டார் ஏர்னர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப அதிகம் அப்படின்றது சொல்லப்படுது. ரொம்ப அதிகமாக சூசைட் பண்ணக்கூடிய பீப்புள். ஹவுஸ் ஒய்ஃப் செகண்ட் கேட்டகரி, தென் அதர் பர்சன்ஸ் அப்படின்றது தேர்ட், தென் செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புள், அன்எம்ப்ளாய்மெண்ட், தென் ப்ரொஃபஷனல் சேலரிடு பீப்புள், ஸ்டூடெண்ட்ஸ், அது ஃபெயிலியர்னால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், தென் பர்சன் என்கேஜ் இன் ஃபார்மிங் செக்டர், தட் இஸ் அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரியான டெத் அதிகமாக இருக்குது. ரிட்டையர்ட் பர்சன்ஸும் டெத் அதிகமாக இருக்குது. ஆனால் ரொம்ப கம்மியானது புவர் சேலரி எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரி, செக்யூரிட்டி இருக்குது. அப்போ மெயின் வந்து எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ் அப்படின்றது தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நார்மலாக இருந்துகிட்டே தான் இருக்கும். சரியா? ஸோ அதுக்கு மென்டலி யூ ஹாவ் டு ட்ரெயின் த பீப்புள். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து பாவர்ட்டி, லைக் அன்எம்ப்ளாய்மெண்ட், எக்கனாமிக்கல் லாஸஸ், அது ஒரு சொல்லப்படுது. வேலை இழப்புகள் ஒரு ரீசனாக சொல்லப்படுது. சரி. அப்புறம் ட்ரக் அப்யூஸ், ஆல்கஹால் எல்லாமே நார்மலைஸ், அது பெரிய ரைஸ் கிடையாது. ஸோ எக்கனாமிக்கல் ரீசன் தான் மெயின் இது. ஸோ ரிலேட்டட் இனிஷியேட்டிவ்ஸ், இது டேட்டா தான். இது எதுக்கு உங்களுக்கு பயன்படும்னா, சோஷியல் ஜஸ்டிஸ் பேப்பர் எழுதும்போது அண்ட் தென் எஸ்ஏ பேப்பர் ரிலேட்டட் டு ஆக்சிடென்ட்ஸ் கேட்பாங்க, சூசைட்ஸ் கேட்பாங்க, இல்லைனா சோஷியோ எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸஸ், இல்லைனா போஸ்ட் கோவிட் கேட்பாங்க. அதெல்லாம் எழுதும்போது எந்த மாதிரியான இம்பேக்ட் இருந்திருக்கு சொசைட்டியில் அப்படின்றத யூ கேன் ரைட், யூ கேன் மென்ஷன் இட். அப்புறம் பாப்புலேஷன் அசோசியேட்டட் இஷ்யூஸில் யூ கேன் ரைட். ஸோ ரிலேட்டட் இனிஷியேட்டிவ், கவர்மெண்ட் என்னெல்லாம் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க தடுக்கிறது அப்படின்னா, 2017 வி ஹேவிங் மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட். அப்படின்னா நார்மலாக ஒரு பர்சன் வந்து ரொம்ப டென்ஸ்ட் ஆனாலே இஸ் மென்டலி நாட் ஸ்டேபிள். ஸோ அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு வந்து ஹெல்த் கேர் சிஸ்டம் இஸ் ப்ரொவைடட். அண்ட் தென் கிரண் அப்படின்ற இனிஷியேட்டிவ், அப்புறம் மனோ தர்பன் அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து லான்ச் பண்ணாங்க. கோவிட் டைம் பீரியடில் யாராவது ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க அப்படின்னா, மன அழுத்தம், ஸோ ஆன்லைன்னால, ஸோ தே கேன் கான்டாக்ட் அண்ட் தே வில் கெட் சம் கவுன்சிலிங். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். என்சிஆர்பியை பற்றி நான் முதல்ல சொல்லிட்டேன். யூ கேன் ஸ்டடி ஃப்ரம் தி பிடிஎஃப். தென் தேர்ட் நியூஸ் வந்து எம்ஜி நரேகா. ஸோ 2 days there is a news on MG Narega, and then MG Narega வந்து there's a huge demand. That is Mahatma Gandhi National Rural Employment Guarantee Agency, or ஸோ எம்ஜி நரேகா அப்படின்றது. ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா,
demand driven job. Then 100 days job, 2005 it was, sorry, 2005 it was introduced under the NAGERCOIL Act 2005. 100 days job வந்து eligible கொடுக்கணும் யாருக்கு அப்படின்னா adult of, like everyone can be provided. Socio-economic background, poor, rich people who was like adult work பண்ணணும்னு நினைக்கிறாங்க, they can go here. It's an unskilled job. Capital உருவாகாது அந்த அளவுக்கு, unskilled job. இப்போ சில ஸ்டேட்ஸில் 100 days வந்து 50% டேஸ் வந்து அதிகப்படுத்துவாங்க டியூ டு டிஸ்ட்ரெஸ். எப்படின்னா இப்போ நேச்சுரல் கலாமிட்டி அதிகமாக இருக்குது, அப்போ அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வேணும் அப்படின்றப்போ, லைக் திஸ் சுச்சுவேஷன், கோவிட் சுச்சுவேஷன்ஸ், இந்த மாதிரியான டிஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷன்ஸ் வரும்போது அதை 50% இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸ்டேட் கையில் இருக்குது. 50 days 50%, யா சேம் 50% இல்லைன்னா 50 days இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கேரண்டீட் ஸ்கீம், ஸ்டேட் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் இது. அப்படின்னா ஸ்டேட் ஃபண்டிங்கும் இதில் இருக்குது. அப்புறம் இதை பொறுத்த வரைக்கும் 15 daysல ஒரு பர்சன் டிமாண்ட் ட்ரிவன் ஜாப் அப்படின்னா, இப்போ யூ ஆர் லைக் டிமாண்டிங் ஃபார் அ ஜாப், வித்தின் 15 days யூ ஹேவ் டு பி அலோகேட்டட் வித் த ஜாப். அப்படி கொடுக்கல அப்படின்னா லைக் 15 daysக்கு பிறகு அன்எம்ப்ளாய்மெண்ட் அலோவன்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து அவருக்கு கிடைக்கணும். அன்எம்ப்ளாய்மெண்ட் அலோவன்ஸ் அதுக்கு வந்து எலிஜிபிள் பர்சன் 15 days வரைக்கும் மன்ரேகா ஸ்கீம் மூலமாக டிமாண்ட் பண்ணியிருக்காரு, ஆனால் ஜாப் அலோகேட் பண்ண முடியல அப்படின்றப்போ எலிஜிபிலிட்டி ஃபார் அன்எம்ப்ளாய்மெண்ட் அலோவன்ஸ் 15 daysக்கு பிறகு கொடுக்கணும். அப்புறம் 15 daysக்குள்ளாடி அவங்களோட சேலரிஸ் வந்து ப்ராப்பராக கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கி அதான் ப்ராப்ளம். தட் ஸ்கீம் என்ன சொல்லுது அப்படின்னா 15 daysல தே ஹாவ் டு பி செட்டில்ட் வித் தேர் சேலரிஸ். அப்படி கொடுக்கல அப்படின்னா 0.05%, ஸோ 0.05% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், காம்பன்சேஷன். இந்த காம்பன்சேஷன் இப்போ அதிகம், நிறைய இடத்துல கொடுக்கறதும் கிடையாது, ப்ராப்பர் கால்குலேஷன் கிடையாது. அண்ட் தென் மினிமம் வேஜஸ் இருக்கணும். மினிமம் வேஜஸ் ஆன் அக்ரிகல்ச்சரல் லேபர், இது நாட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் லேபர்ஸ். மினிமம் வேஜ் வந்து இண்டஸ்ட்ரியல் லேபருக்கு கால்குலேட் பண்ணுற மாதிரி நீங்கள் இது கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அக்ரிகல்ச்சர் லேபரில் மினிமம் வேஜ் வந்து கிராமங்கள் என்ன இருக்குது அப்படின்றதுக்கு அந்த ஆக்ட், அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் ஆக்ட் அடிப்படையில் தே ஹாவ் டு பி ப்ரொவைடட் வித் மினிமம் வேஜஸ். ஸோ மன்ரேகா ஸ்கீமில். ஸோ இதுதான் உங்களோட NAGERCOIL ஸ்கீம். இட்ஸ் அ சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம், டிமாண்ட் ட்ரிவன் ஜாபு, அன்ஸ்கில்டு ஜாப் இது. ஸோ யார் வேணால் இதில் கலந்துக்கலாம், பெண்கள். அப்புறம் ஒன் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா 1/3 இதில் ஜாப் யாரெல்லாம் கிடைக்கிறாங்களோ அவங்க வந்து பெண்களாக இருக்கணும், உமன் சென்ட்ரிக். 1/3 வந்து உமனாக இருக்கணும். அப்புறம் கிராம சபா இந்தியாவில் இருக்கக்கூடிய சோஷியல் ஆடிட்டிங் பண்ணக்கூடிய ஒரே ஸ்கீம், தட் இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் ஸ்கீம் இஸ் மன்ரேகா ஸ்கீம். சோஷியல் ஆடிட் பண்ணி இன்னும் ட்ராபேக்ஸ் இருக்கு நிறைய. சோஷியல் ஆடிட் யாரிங் பண்ணுவாங்கன்னா, யார் பண்ணுவாங்கன்னா கிராம சபா. கிராம சபான்னா அந்த கிராமங்களில் இப்போ ஒரு குளம் தூர் வாடுறாங்க, இல்லைன்னா குளத்தை செம்மைப்படுத்துகிறாங்க, விவசாயம் சில ரிலேட்டடான ஜாப்ஸ் தான் பண்ணுவாங்க. அப்போ அந்த சோஷியல் ஆடிட்னா தெரியும் இல்லையா, பீப்புள் ஹாவ் டு கிவ் தேர் விட்னஸ். இந்த சென்ஸ் கிராம சபா கூட்டுவாங்க, அதில் இந்த லைக் ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு 5 lakhsன்னு வச்சுக்கோங்க, ஒரு லைக் ஒரு ரிசர்வாயர்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா ஒரு லைக் ஒரு குளத்தை வந்து தூர் வாடுறதுக்கு ஒரு 1 lakh இல்லைன்னா 5 lakhs அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஜாப் நடந்திருக்கா அப்படின்றது கிராம சபா மீட்டிங்கில் ஹாவ் டு பி வெரிஃபைட். ஸோ இந்த கிராம சபா மீட்டிங்கில் அதை டிஸ்கஷன் பண்ணுவாங்க, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அப்போ அந்த பீப்புள் அங்கே இருக்கிறவங்க they have to give witness. இது அப்படின்னா அந்த ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணணும். அப்படி பாஸ் பண்ணப்பட்டால் இட்ஸ் அ லைக் சோஷியல் ஆடிட்னு பேர். லைக் இட்ஸ் நாட் அ பப்ளிக் லைக் ஃபினான்ஷியல் ஆடிட். அப்போ கரெக்டாக அந்த ப்ராஜெக்ட் நடந்திருக்கு அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான் சோஷியல் ஆடிட். இது ப்ராப்பராக பண்ணப்படுறது இல்லை, அதனால தான் ட்ராபேக்ஸ் இருக்குது. அப்புறம் NAGERCOIL ஸ்கீமில் இப்போ என்னென்னா ஃபண்டு வந்து ப்ராப்பராக இல்லை. கிட்டத்தட்ட இப்போ ஃபினான்ஷியல் லைக் இந்த 2021-22க்கான ஃபினான்ஷியல் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதில் NAGERCOIL வந்து ஃபண்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபண்டில் இப்போ நிறைய ஸ்டேட்ஸ் வந்து அதுக்கு அதிகமாகவே ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஆஃப் மந்த் போகிறதுக்கு, ஆஃப் இயருக்குள்ளாடியே, அந்த 6 months முடிகிறதுக்குள்ளாடியே ஸ்பெண்ட் அ லாட் அப்படின்றது சொல்லப்படாது. தமிழ்நாடு வந்து 134%
ஃபண்ட்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணி, அதனால தான் இன்னைக்கு நம்மளோட சிஎம் வந்து ஒரு லெட்டரும் எழுதியிருக்காரு பிரைம் மினிஸ்டருக்கு, ரிலேட்டட் டு திஸ் ரிலீசிங் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஏன்னா ஆல்ரெடி அவங்க வேஜஸ் வந்து கொடுக்காம இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் 21 out of 35 states utilized more than 100% of their funds. அதனால் ப்ராப்பராக ஃபண்டு கொடுக்க முடியல. ரொம்ப கம்மியாக இருக்கிற அந்த ரெட் கலர், அந்த எல்லோ கலர், கோவா எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. த டிலே இன் பேமெண்ட் இஸ் த ரீசன். சேலரி கிடைக்கலனாலும் இந்த ஜாபுக்கு வரமாட்டாங்க. இன்அடிக்குவேட் ஃபினான்சிங். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாய் லைக் பணம் கொடுக்கணும். அப்போ இது இவங்க கொடுக்கல அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேவ் டு கிவ். அப்படி கொடுக்கலன்னா ஃபைன், பர்சன்டேஜ், காம்பன்சேஷன் இதெல்லாம் ப்ராப்பராக இல்லை அப்படின்றத இந்த நியூஸில் சொல்கிறாங்க. அப்புறம் இன்கம்ப்ளீட் ஆஃப் ஒர்க்ஸ். சோஷியல் ஆடிட் ப்ராப்பராக பண்ணாததுனால நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்படியே பெண்டிங்கில் இருக்குது அப்படின்ற சொல்லப்படும். ப்ராப்பராக பண்ணாமல் காசு விட்ரா பண்ணுறது, அது மாதிரி ஜாப். இப்போ ஃபேப்ரிகேஷன் ஆஃப் ஜாப் கார்ட்ஸ் அப்படின்னா வேலை செய்யாதவங்களோட பேரில் கையெழுத்து போட்டு அந்த காசை திருடுறது, இந்த மாதிரியான கரப்ஷன்ஸ் ஆகுது. அதுக்கு கிராம சபா தான் என்ரோல், லைக் கவர்மெண்ட் கான் டூ தட். கிராம சபா தான் அந்த வேலைகளை செய்யணும் சோஷியல் ஆடிட் மூலமாக. ஸோ தட்ஸ் ஆல். தென் ஃபோர்த் நியூஸ் வந்து நேஷ்னல் நிமோனிக்கல் கான்ஜுகேட்டிவ் வேக்சின். கான்ஜுகேட்டிவ் வேக்சின் ட்ரைவ்னா இது கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கான்ஜுகேட்டிவ் வேக்சின் அப்படின்னா ரெண்டுக்கு ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட வேக்சின் வந்து சேர்த்து கொடுக்குறது. ஒரு லைக் ஒரு இப்போ 2-3 ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது அப்படின்றப்போ ரெண்டு வேக்சினை வந்து 2 மருந்துகளை வந்து சேர்த்து அடிஷன் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு பேர் கான்ஜுகேட்டிவ் வேக்சினேஷன்னு பேர். நிமோனிக்கல் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், நிமோனியா டிசீஸ். பாக்டீரியம் ஸ்ட்ரெப்டோகாஸ் அப்படின்ற பாக்டீரியம் தான். ஸ்ட்ரெப்டோகாஸ் நிமோனியா அப்படின்ற பாக்டீரியமுக்கு எதிராக தான் இந்த வேக்சினேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 13 ஸ்ட்ரெயின்ஸுக்கு வந்து இது கொடுக்குறாங்க. ஸோ அநேக சின்ன குழந்தைங்க இதில் பாதிக்கப்பட்டு இறந்து போகுது. அப்படி நிமோனியா டிசீஸ்னால இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகம், 16% டெத் வந்து அக்கர் ஆகுது. அது மட்டும் இல்லை, லைக் அடல்ட் பீப்புளுக்கு இது வரும். ஃபார் ஸ்மோக்கிங், ப்ராப்ளமேட்டிக் ஃபார் தோஸ் பீப்புள். ஸோ இந்த வேக்சினேஷன் ப்ரோக்ராமில் நீங்கள் இந்த நேம் தெரிஞ்சுக்கோங்க, இது என்ன இல்னஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது. அண்ட் தென் வல்னரபிள் செக்ஷன்ஸ் யார், 2 இயர்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ், அவங்க எல்லாமே வல்னரபிள். அடல்ட்டும் வல்னரபிள் ஹூ ஆர் ஸ்மோக்கிங் எக்ஸெட்ரா நான் சொன்னேன். அப்புறம் அது கீழே நீங்கள் எடுத்திங்கன்னா யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம். இந்தியாவில் வி ஹேவிங் மிஷன் இந்திரதனுஷ். யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் வந்து இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் ஆஃப் இந்தியா, எக்ஸ்பேண்டட் ப்ரோக்ராம் ஆஃப் இம்யூனைசேஷன் இன் இந்தியா, 1978 இருந்த ப்ராஜெக்ட். அதில் இப்போ அதை பேர் மாற்றி யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம். கிட்டத்தட்ட ஒரு 12 லைக் டிசீசஸ் வந்து வேக்சினேட் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் போலியோ, ஜப்பானீஸ் என்சிபாலிட்டிஸ், ஸோ ரொட்டா வைரஸ், டயரியா. இது எல்லாமே வந்து வேக்சினேஷன் கொடுக்குறதா அந்த 12 லைக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்காக 2014 வி இன்ட்ரடியூஸ் மிஷன் இந்திரதனுஷ். சேம் தான் இந்த ப்ராஜெக்டை எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறது. கிட்டத்தட்ட இதில் 10 டிசீசஸ் வந்து நேஷ்னல் ஃபுல்லாக பண்ணுறாங்க, இந்தியா ஃபுல்லாக வந்து அதுக்கு வேக்சினேட் பண்ணுறாங்க. போலியோ, டயரியா நான் இதெல்லாம் சொன்னேன். 2 வந்து சப் நேஷ்னல், அப்படின்னா எங்கெல்லாம் அந்த நோய் தாக்கம் அதிகமாக இருக்கும் அங்கே மட்டும். ஜப்பானீஸ் என்சிபாலிட்டிஸ், பீகார்லாம் அதிகமாக இருக்கும், அந்த ஏரியாவில் மட்டும் கொடுக்குறாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து நிமோனியாவுக்கு கொடுக்குறது. சரியா? இதெல்லாம் சப் நேஷ்னல். ஆனால் 12 வந்து நேஷ்னலி லைக் யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் கீழே வருது. ஆனால் நேஷ்னல் கொடுக்குறது வந்து 10 எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணுறது. எங்கே சப் நேஷ்னல் அப்படின்றப்ப எங்கே அந்த தாக்கம் அதிகம் இருக்குது அதுக்கு அங்கே மட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் ஆல். தென் 5th நியூஸ் வந்து சமுத்ராயன் ஸ்கீம். ரீசன்ட்லி இட் வாஸ் லான்ச்டு பை Ministry of Earth and Sciences. ரொம்ப இம்பார்ட்டன்ட். So we having 2020-21 நினைக்கிறேன். There is a deep ocean mission budget on deep ocean mission. இப்போ 21-22லையும் பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. டீப் ஓஷன் மிஷன் டீப் ஓஷன். இப்போ டீப் ஓஷன் மிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரொம்ப லைக் நம்ம கான்டினென்டல் ஷெல்ஃப் ஏரியா. அப்புறம் வி ஹேவிங் திஸ் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுக்கு மேலே வி ஹேவிங் ஹை சீஸ். இப்போ அதுக்கான பர்மிஷனை நான் வாங்கியிருக்கோம், நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஏரியாஸ் கான்டினென்டல் ஷெல்ஃபாக இருக்கட்டும், இல்லைனா உங்களோட எக்ஸ்டெண்டட் கான்டினென்டல் ஷெல்ஃப் ஏரியா பியாண்ட் திஸ் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், தட் இஸ்
200 nautical miles from your land. ஆக்சுவலாக இங்கே தான் அதிகமாக இருக்குது, 200 nautical miles. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு பேர் ஹை சீஸ்ன்னு பேர். ஸோ whether it is available. ஓகே, ஸோ 200 nautical miles ஹை சீஸ்ன்னு பேர். இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டீப் ஓஷனில், இது இஸ் நாட் அபவுட் ஃபிஷிங், சரியா? அது டீப் சி ஃபிஷிங், இது டீப் ஓஷன் மிஷன். ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. 200 nautical மைலுக்கு மேலே கான்டினென்டல் ஷெல்ஃப் ஏரியாவில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் எடுக்கிறதுக்கு, மினரல்ஸ் இன் த சென்ஸ் பாலிமெட்டாலிக் நோடியூல்ஸ்னு பேர், PMN. இதில் யூ ஹேவிங் மேக்னேஸ், கோபால்ட், நிக்கல் எக்ஸெட்ரா, ஒரு குரூப் ஆஃப், இதில் நீங்கள் நிறைய இருக்குது. ஸோ லேண்டை நம்ம ரொம்ப எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண வேண்டாம், சீல ரொம்ப இருக்குது அப்படின்றது. இன்னொன்று என்னென்னா கேஸ் ஹைட்ரைட்ஸ், மீத்தேன் கேஸஸ் நம்ம லேண்டில் எடுக்கிற ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், ஆனால் ஓஷனில் நிறையவே இருக்குது. மீத்தேன் அது மாதிரி ஐஸ் ஏரியாவில் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா தெர்மல் சல்ஃபைட்ஸ், இந்த வால்கனிக் எரப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கான்டினென்டல் ஷெல்ஃப் ஏரியாவில் இட் வில் பி அவைலபிள், தெர்மல் சல்ஃபைட்ஸ். இதெல்லாம் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் தான் டீப் ஓஷன் மிஷன். இது ரொம்ப கீழே இருக்கும். நம்ம சப்மரைன்ஸ் நார்மலாக எங்கே போவோம்னா 200 meters டெப்த் சப்மரைன்ஸே, நீர்மூழ்கி கப்பல்களே. ஆனால் இது வந்து 6000 meters அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட். அதே மட்ஸியா 6000 அப்படின்ற சப்மர்சிபிள் ஷிப் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதான் இப்போ லான்ச் பண்ணி சமுத்திரயா மிஷனில் மட்ஸியா அப்படின்ற ஷிப் தான் லான்ச் பண்ணுறாங்க. இதை வச்சு நம்ம கிட்டத்தட்ட 6000 meters வரைக்கும், 1000லேருந்து 6000 meters வரைக்கும் கீழே போய் லைக் அதில் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண முடியும். எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன மினரல்ஸ் இருக்குது அப்படின்ற ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ரொம்ப கிளியராக படிச்சுக்கோங்க. இட்ஸ் அ ப்ளூ எக்கானமி கேட்டகரியில் வரும், சரியா? தட்ஸ் ஆல். தென் 6th நியூஸ் வந்து தட் இஸ் ஆஃப்ஷோர் பேட்ரோல் வெஹிக்கிள். அதோட நேம் வந்து சர்தக் அப்படின்றது. அது வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டில் இணைச்சிருக்காங்க. ஆஃப்ஷோர் பேட்ரோலிங் பொறுத்த வரைக்கும் ஆஃப்ஷோர் லைக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேட்ரோல், ஏன்னா டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் இருந்துச்சுல மும்பையில், தாஜ் ஹோட்டல் அட்டாக், அவங்க கடல் வழியாக வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கடல் பேட்ரோலிங், அந்த சி வாட்டர் பேட்ரோலிங் எல்லாம் அதிகப்படுத்தணும். இப்போ இந்த போட் வந்து, இந்த ஷிப் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ நார்மலைஸ்டு ஷிப் தான், இட்ஸ் நாட் அ பிக் ஒன். 2 ட்வின் இன்ஜின் ஹெலிகாப்டர்ஸ் இதில் எடுத்துகிட்டு போக முடியும். அப்புறம் நிறைய சின்ன போட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போக முடியும் லைக் அந்த ஏரியாக்குள்ள. இது யாருக்கு ப்ரொவைட் பண்ணிக்கன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டு. ஸோ இந்தியன் கோஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஏரியாவை ரெஸ்பான்சிபிளாக அவங்க கார்டிங் பண்ணுவாங்க. ஸோ யூ ஹேவிங் மெரைன் போலீஸிங். இப்போ நீங்கள் சென்னை பீச்செல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போலீஸ் இருப்பாங்க, அது பேர் மெரைன் போலீஸ், லோக்கல் ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வருது. அது மாதிரி யூ ஹேவிங் இந்தியன் கோஸ்ட் கார்டு. Marine police is responsible for these areas. இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் வரைக்கும், சரியா? கிட்டத்தட்ட 200. அதுக்கப்புறம் ஹை சீஸை பேட்ரோல் பண்ணுறது யாருன்னா நேவி. இப்படி ஒரு 3 layer ப்ரொடெக்ஷன் இஸ் தேர், சரியா? இப்போ இந்த இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து இந்த ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த பேட்ரோலிங் ஷிப்ஸ் வந்து அதிகப்படுத்துகிறாங்க. அது காரணம் டெரரிஸ்ட் த்ரெட்னிங் இருக்கிறது. அதுக்காக இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி, தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். உங்களுக்கு இந்த செக்யூரிட்டி பேப்பரில் வி ஸ்டடிட் அபவுட் திஸ் 3 layer செக்யூரிட்டி. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். தென் லாஸ்ட் பண்ண அந்த ஃபைனல் ஒன், radicalization policy solution for radicalization. Radicalization என்னது? That's an extreme threat for radicalization. Religious radicalization and then policy இல்ல, ideology radicalization is there. Radicalizedனா இட்ஸ் லைக் a polarization towards something, insensitive மாறுறது. ஸோ இன்சென்சிட்டிவ்ல மோர் சென்சிட்டிவாக இருக்கிறது. ஸோ டுவர்ட்ஸ் ரிலீஜியஸ். ஸோ இப்போது நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி நிறைய இடங்களில் டெரரிஸ்ட் அட்டாக், ரேடிகலைசேஷன், இஸ்லாமிக் டெரரிஸ்ட் அட்டாக்ஸுக்கு வந்து நிறைய கேதரிங் பீப்புளை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க ஆன்லைன் மூலமாக. அதனால் நிறைய அரெஸ்ட் இப்போ ரீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நம்மளோட டார்கெட்ஸ் என்ன அப்படின்னா டெரருக்கு வந்து 0 tolerance அப்படின்றது. ஸோ ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் லைக் இஸ்லாமிக் டெரரிஸ்ட், தட் இஸ் ஐசில்னு பேர்,
that is Islamic State of Iraq and Levant countries, ISIL. Syria and Levant இருந்துச்சு முன்னாடி. இப்போ there is a groups are there. சரியா? Levant countries அப்படின்னா உங்களுக்கு தெரியும், we studied in international relations. அரப் கண்ட்ரீஸ் வரும். சரியா? இந்த லெவாந்த் கண்ட்ரீஸ் ஏரியாவில் டார்கெட்ஸ் பண்ணுறதுக்கு, அட்டாக் பண்ணுறதுக்கு, அந்த ஏரியாவை வந்து இஸ்லாமிக் பீப்புளுக்கான லிபரேஷன் பண்ணுறதுக்காக நிறைய இடங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க. அது இந்தியாவும் விதிவிலக்கல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் பீப்புளும் விதிவிலக்கல்ல, அவங்களையும் ரெக்ரூட் பண்ணுறோம். ஸோ இதை தடுக்கிறதுக்காக வி ஆர் மேக்கிங் மெஷர்ஸ். ஸோ ரேடிகலைசேஷனை எப்படியெல்லாம் தடுக்க முடியும் அப்படின்ட்டு வி ஹேவிங் லைக் என்னென்ன ப்ராப்ளம் ரேடிகலைசேஷன்னா என்னன்ற சொல்லிட்டேன். எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ஆஃப் வியூ அபவுட் யுவர் ரிலீஜியன். இப்போ ஒரு ரிலீஜனை பற்றி இன்னொருத்தங்க லைக் என்ன சொல்கிறது, கம்யூனல் தாட்டை உருவாக்குறது, எக்ஸ்ட்ரீம் கம்யூனலிசம்னா உங்கள் ரிலீஜியஸ் ஐடியாலஜிக்கு இன்னொருத்தங்க ரிலீஜியஸ் ஐடியாலஜிக்கும் எகெயின்ஸ்டாக ஆக்ட் பண்ணுறது. ஸோ தட் இஸ் எக்ஸ்ட்ரீம், தட் இஸ் அ பார்ட் ஆஃப் ரேடிகலைசேஷன். சரியா? இஸ்லாமிக் ரேடிகலைசேஷனா இஸ்லாமிக், ஹிந்து ரேடிகலைசேஷனா ஹிந்து ரேடிகலிசம், எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதில் ப்ராப்ளம் ஃபேக்டர்ஸ் பிஹைண்ட் தி ரேடிகலைசேஷனுக்கு வந்து socio and psychological factors mainly, that is like extremism, emotions, anger. அப்படின்னா ஒரு ரிலீஜனை பற்றி யாராவது தப்பாக பேசிட்டாங்கன்னா தட்ஸ் anger, emotions will increase. தென் சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒதுக்கி வைக்கிறது. இப்போ யூ ஆர் ஸோ அலினியேட்டட், உங்கள் ரிலீஜனை ரொம்ப மட்டம் தட்டுறாங்க, மார்ஜினலைஸ்டாக இருக்கீங்க. இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் அந்த இஷ்யூஸ் இருக்குது. தட்ஸ் த ரீசன் யங் பீப்புள் வந்து ரெக்ரூட் பண்ண முடியுது ஈஸியாக. ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து டிஸ்டர்ப்டாக இருக்காங்க. ஈஸிலி தே கேன் பி ரெக்ரூட்டட் பை திஸ் கல்பிரிட்ஸ். ஸோ தட்ஸ் த ரீசன். லிமிட்டட் எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் இருக்கா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது, அது ஒரு ரீசனாக சொல்லப்படுது. தென் பொலிட்டிக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரப்ட் மைண்ட், கவர்மெண்ட் வந்து கவர்னன்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு எதிரான அது லெஃப்ட் விங் டெரரிசம் யூ பீப்புள் கேன் சி. கரப்ஷன்ஸ் இஸ் த மெயின். கேபிட்டலிஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு எதிராக புரட்சி பண்ணுறது, அதான் அவங்களோட மாவோயிஸ்ட் த்ரெட்ஸ். தென் ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ் எடுத்துனா இஸ்லாமிக், நான் சொன்னேன், கொள்கைகள் ரீதியாக அவங்க வந்து பிரிக்கிறது. தென் சோஷியல் மீடியா ரூமர்ஸை கிளப்பி விடுறது, அதன் மூலமாக தப்பான வதந்திகளை பரப்பி விடுறது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் ரேடிகலைசேஷன் வி ஹேவ், ஃபார்ம்ஸ் ஆஃப் ரேடிகலைசேஷன், பொலிட்டிக்கோ ரிலீஜியஸ் ரேடிகலைசேஷன். அப்படின்னா மதத்தை அரசியலுக்கு பயன்படுத்தி கலவரங்களை உருவாக்குறது, இப்போது நிறைய இடங்களில் நடக்குது இல்லையா இந்த மாதிரியான விஷயங்கள். ரைட் விங் ரேடிகலைசேஷன், நான் சொன்னேன் இஸ்லாமிக் டெரரிஸ்ட் குரூப் அண்ட் தென் ஹிந்துத்துவா டெரரிசம் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ரைட் விங். லெஃப்ட் விங் எடுத்திங்கன்னா மாவோயிஸ்ட். ஸோ இதெல்லாமே கேட்டகரி. ஸ்டெப்ஸ் டேக்கன் டு ரேடிகலைசேஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப் எடுத்திருக்கோம் அப்படின்னா கவுண்டர் டெரரிசம், கவுண்டரிங் மெஷர்ஸ் எடுத்திருக்கோம். அப்புறம் உப்பா ஆக்ட் வி ஹேவிங், அதன் மூலமாக தான் இன்றைக்கி என்ஐஏ வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. உப்பா ஆக்டில் தான் இண்டிவிஜுவல் பர்சன் கேன் ஆல்சோ பி லிஸ்டட் அஸ் டெரரிஸ்ட். ஸோ அதுக்காக இப்போ லிஸ்டிங் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் 2 days current affairs, students. Hope you people enjoyed. Thanks a lot for joining us.